அன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணாலும் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல். ஸோ நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பொங்கல் அன்றைக்கி எடுத்த ரொம்ப அழகான நிறைய கிளிப்பிங்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கள். ஹாப்பி பொங்கல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மார்னிங் என்னோட குட்டி குட்டி வேலைகளேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வாங்க. நார்மலாக விட இந்த பொங்கல் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். நான் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா, பாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து எந்த ஃபங்க்ஷனுமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ வீட்டில் வந்து பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த இயர்லேருந்து எல்லாமே வந்து உண்டு. அதனால பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மார்னிங்லேருந்து அதனால இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் சுவாமிக்கு பூலாம் வச்சுட்டு இங்கே ஒரு தோரணம் ஒன்று வாங்கினேன். ஸோ நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் ஆன்லைன் ஷாப்லேயோ சம்திங் இதுலேயே வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் பார்த்திங்கன்னா அதை எடுத்து போடுவேன். ஸோ வந்து அது லைட்டாக பிங்க் கலரில் இருக்கும். நம்ம எல்லா டயத்துக்கு போட்டிருந்தோன்னா கொஞ்சம் அழுக்காயிடும் இல்லையா? அதனால இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் இதை எடுத்து போடுவேன். பத்திரமா வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தோரணம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம வாசலில் போடும்போது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். அதனால நிறைய டைம் இருந்தது. அங்கே வேலை முடிஞ்சுது. இங்கே வந்து பொங்கல் பானையில் சூரியன் சந்திரன் வந்து அம்மா வரைஞ்சிட்ருக்காங்க. சுண்ணாம்பில் வந்து போடுவாங்க. நல்லா அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ பெரிய பானை அண்ட் வந்து சின்ன ரெண்டுமே வந்து அவ்வளோ நல்ல ஒரு அழகான பேராக இருக்கும். ஸோ வெங்கல பானையில் தான் எப்போவுமே வந்து நாங்கள் பொங்கல் வைப்போம். ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் முன்னாடி நாளே. ஸோ இப்போ எடுத்து அதில் மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து எல்லாமே வந்து கட்டணும். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் பானையை வந்து நம்ம மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து எல்லாமே கட்டி அப்புறம் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு சுவாமி முன்னாடி தீபாரத்தில் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்துகிட்டு போய் வைக்கணும். கரும்பு அண்ட் வந்து மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்தெல்லாம் மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமிகிட்ட வைக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோஸில் ஃபுல்லாகவே வந்து ஸோ எல்லார் வீட்லேயும் செய்யும் பண்ணுறது தான். பட் வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து மோஸ்ட்லி பேக்ரவுண்டில் வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ பார்த்தாலே வந்து தெரியும். இப்போ இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து வீட்டில் வைக்கிறோம். எங்கள் ஊரெல்லாம் வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து வைப்பாங்க. நல்லா அந்த சூரியன் படுற மாதிரி வாசலில் தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. அந்த 3 கரும்பு மாதிரி நல்லா லாங்காக பார்த்தீங்கன்னா ஹைட்டாக கட்டி அந்த மாதிரி. ஸோ வில்லேஜ் சைடு அப்படின்றதுனால இன்னும் நல்லா ஸ்பெஷலாகவே இருக்கும். பானை பொங்கல் பானைலாம் வந்து புதுசாக வாங்கிட்டு வருவோம். மண் பானை வாங்கிட்டு வந்து முன்னாடி நாளே வந்து தண்ணியில் போட்டு அதை நல்லா வந்து ரெடி பண்ணி மறுநாள் வந்து நாங்கள் அதில் பொங்கல் வைப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரெடி பண்ணுவேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது.
மங்களாத்த மங்களேசி மங்களி ஊற்றினா தான் பொங்கும், பால் ஊற்றினா தான் பொங்கும். சொல்லு சொல்லு பொங்கலோ பொங்கல் சொல்லு. அரிசி போட்டுக்கிட்டு இருக்கோம். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் பொங்கலோ பொங்கல். பொங்கலுங்கய்யா. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல். Very good. Fantastic. Very good. Fantastic. Excellent. Bale. Which can we see the queen? என்ன ஆசைகள்லாம் இது சாக்கே கூட இல்ல. பொங்கலுங்கய்யா, இதான் பொங்கல். வெண்பொங்கல், சக்கரை பொங்கலா? ஆமா, వెண்పొంగల్ వెట్టి వండం దాని పెరుగు వండంగా కలిపిస్తా ఉంటారు. దో వండం పప్పు తనిగా పెట్టిస్తేనే నైవేద్యాన్ని అది காரவடி சலாம் செஞ்சு. ஆமா அது மாதிரி தான் காரவடி சலாம். திருச்சிங்கிறதுனால காரவடி சலாம். சக்கரை பொங்கல் காரவடி சலாம் மாத்திரீங்க. நான் போடுறேன். பாலை ஊத்தி நெய்யை ஊத்தி போடும்போது கட்டிக்கலாம். வேக வச்சு காரவடி சலாம். அம்மா வந்து கொடுப்பாங்க. இது எதை பார்த்த கேலண்டரை பார்த்து வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து கோல்டன். கோல்டன் என்னது இது? இது கோல்டன் பால். கோல்டன் பாலா? டீ அது மாலையிலேருந்து விழுந்தது தானேடா? சரி வச்சுக்கோ. ம் வாய் ஏன் அப்படி போகுது? இப்படி இங்க கூட
ஸோ ஒரு குட்டி வீடியோ தான். நாங்கள் வந்து எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத உங்களோட ஜஸ்ட் அந்த vlogல வந்து நான் ஷேர் பண்ணேன். நீங்களும் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlog கூட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.